ஒரு சின்ன ரோல் கிடச்சிது இன் ஹிந்தி ஃபில்ம். அதில் அமிதாப் சார் இருந்தார், ஐஸ்வர்யா ராய் மேம் இருந்தாங்க. ஸோ அது வந்து கியூ ஹோகியானான்னு ஒரு படம். அதில் வந்து ஒரு சின்ன ஒன் சீன் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான சீன் அப்படின்னு சொன்னதுனால அம்மாக்கெல்லாம் சொல்லாமல் நான் வந்து அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு கன்னடா படத்தில் வந்து நல்ல ரோல் கிடச்சிது. சுதீப் படம் எஸ், பார்த்தான்னு ஒரு படம். தட் வாஸ் அ வெரி குட் ரோல். அண்ட் பம்பாயிலேருந்து கன்னட படம் எப்படி தெரியல, ஏதோ ஒரு மேனேஜர் கூப்பிட்டாரு. ஆனால் அது எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, எங்கள் அப்பா வந்து இஸ் ஃப்ரம் பெங்களூர். தோ அவர் தமிழனாக இருந்தாலும் அவர் வந்து ஹீ கன்சிடர்ஸ் ஹிம்செல்ஃப் கன்னடிகா. ஏன்னா ஜெனரேஷன்ஸாக அவங்க வந்து பெங்களூர். ஸோ இனவே அவருக்காக பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவர் தான் என்னோட தியேட்டர்லலாம் குருவாக இருந்தார். ஏர்ஃபோர்ஸில் எந்த ப்ளே இருந்தாலும் வந்து அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் நடிப்பேன். ஸோ அதனால் இட் வாஸ் லைக் அ ட்ரிபியூட் டு ஹிம். ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம்ஸ் வரல வீட்டில். பட் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வித் சினிமா. அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆகி ஆஃப்டர் ஐ ஹேட் மை சன், பையனுக்கு 2 வயசு. அப்போது வந்து இஷ்கியாவோட ஒரு ஆஃபர் வந்தது. இஷ்கியா வந்து விஷால் பாரத்வாஜ் சார், ஸோ வித்யா பாலன், நசீருத்தீன் ஷா, அர்ஷத் வார்சி அவங்கெல்லாம் இருந்த பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அகெயின் எங்கள் அம்மா வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட நான் வந்து இஷ்கியா பண்ணேன். அந்த இடத்துக்கு இப்போ உங்கள் புருஷன் வந்துட்டதுனால சுலபமாயிடுச்சா? எஸ், டெஃபினெட்லி அவரோட சப்போர்ட்டோட தான். நான் வந்து செல்ஃப் மேடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களோட ஹெல்ப்பு, சப்போர்ட், அதுக்கப்புறமா என்னோடய பையனை வந்து ஈக்குவலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வளர்த்து எங்கள் அம்மா, எங்கள் மாமியார் அவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட தான் நான் இங்கே வர முடிஞ்சதே தவிர ஐ கான்ட் சே ஐம் அ செல்ஃப் மேட் பர்சன். இட் டேக்ஸ் அ வில்லேஜ். அண்ட் என்னோட லிட்ரல் சைல்ட் அண்ட் மை சைல்டு which is my passion for cinema, ரெண்டுக்குமே வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணி அவங்களால தான் பண்ண முடிஞ்சது. அவங்களோட ஹெல்ப்பால் தான் என்னால் பண்ண முடிஞ்சது.